இப்ப இந்த கேள்வியை பாருங்க. ஒளிக்கதிர்கள் ஒளித்தரிப்புக்கும் ஒளிமுறிவுக்கும் உட்படுகின்றன. முதலாவது வந்து கேட்டிருக்கிறான் ஒளித்தரிப்பு விதி இரண்டையும் எழுதலாம். சரி, ஒளித்தரிப்பு விதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன விதிகள் வரப்போகுது? படுகதிர், தெரிகதிர், படுபுள்ளி, செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் இருத்தல். சரி, ஒன்று வந்து படுகதிர், படுபுள்ளியில வரையப்பட்ட செவ்வன், அது மாதிரி தெரிகதிர் மூன்றும் ஒரே தளத்தில் இருக்கும். ரெண்டாவது வந்து என்னவா இருக்கு? படுகோணமும் தெரிகோணமும் சமமா இருக்கும். சமனா இருக்கும், ஒன்று கொண்டு சமனா இருக்கும். படுகதிர் படுபுள்ளியில் உள்ள செவ்வன் தெரிகதிர். ஆகியன ஒரே தளத்தில் காணும். இரண்டாவது வந்து படுகோணம் தெரிகோணத்துக்கு சமனாகும். படுகோணம் தெரிகோணத்துக்கு சமனாயிருக்கும். அடுத்து வருங்க, தளவாடி ஒன்றின் முன்னால் 1 மீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்ட பொருள் ஒன்றின் பிம்பத்துக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் அவ்வளவு. சரி, இது வந்து தளவாடிக்கு முன்னால் 1 மீட்டர் தூரத்தில் பொருட்தூரம் தந்திருக்கான்னு 1 மீட்டர்ன்னு சொல்லி, அப்ப பிம்ப தூரம் எவ்வளவு கேட்டு. சரியா, தளவாடியில தோன்ற ஒரு இயல்பு தெரியும். பொருட்தூரத்துக்கு பிம்ப தூரம் சமனா இருக்கும். பொருட்தூரத்துக்கு பிம்ப தூரம் சமனா இருக்கிறபடியால எங்களை பொருட்தூரம் 1 மீட்டர்னா பிம்ப தூரம் 1 மீட்டரா இருக்கு. மாதிரி அடுத்தது தளவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்பு 2 திரட்டா. சொல்லுங்க. இதுல இவங்க கேட்டிருக்கிறது பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடையிலான தூரம் தானே? பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடப்பட்ட பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடப்பட்ட தூரம் வேண்டா எவ்வளவு வரும்? 2 மீட்டர். 2 மீட்டர். சரி, பிம்ப தூரம் தான் 1 மீட்டர் ஆயிருக்கும். பொருளுக்கும் பிம்பத்துக்கும் வேண்டபடியா 2 மீட்டர். மாதிரி அடுத்தது தளவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்பு 2 தெரியும். சரியா, தளவாடியில தோன்ற பிம்பங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா ஒன்று வந்து மாயமானதா இருக்கும். சரியா, திரையில விழுத்த முடியாத பிம்பங்களை நாங்க மாயம்னு சொல்லுவோம். எங்களை பொதுவாக நாங்க படிக்கிற ஆடியில தளவாடி மற்றது குவிவாடி, இந்த ரெண்டிலையும் எப்போ மாய பிம்பம் தான் உருவாகக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, தளவாடி குவிவாடி ரெண்டிலையும் மாய பிம்பம் தான் உருவாகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து தளவாடியில உங்களுக்கு தெரியும் பொருள் வந்து எந்த தூரத்துல இருந்தாலும் அந்த பொருள் தூரத்துக்கு சமனா பிம்ப தூரம் இருக்கும். மற்றது பொருள் அளவானதாக இருக்கும், நிமிர்ந்ததாக இருக்கும்னு சொல்லி பார்த்திருக்கும். மற்றது குவிவாடியை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து எந்த தூரத்துல வச்சாலும், பொருளை இந்த ஆடிக்கு முன்னுக்கு எந்த தூரத்துல வச்சாலும் எங்களுக்கு தோன்ற பிம்பம் ஒன்று மாயமா இருக்கும், அடுத்தது உருச்சிருத்த பிம்பமாக சரி உருச்சிருத்த பிம்பமாக எங்களுக்கு குவியத்துக்குள்ள வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஆனா குழிவாடியில வந்து நாங்க தூரங்களை பொறுத்து
உருவாகிற பிம்பத்தின் இயல்புகளும் மாற்றமடையும். சரியா, பொதுவா இந்த ஆடிகள்ல தளவாடியும் குவிவாடியும் மாய பிம்பத்தை தோற்றுவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுல கேட்ட தளவாடியின் இயல்புகள் தான். தளவாடியில ஒன்று மாயமாக இருக்கும். அடுத்த பிம்பம் வந்து பொருள் அளவான. பிம்பம் பொருள் அளவானதா இருக்கும். மூன்றாவது பொருட்தூரம் பிம்ப தூரத்துக்கு சமம். நிமிர்ந்த பிம்பம். மற்றது பக்க நேர்மாறல காட்டு. இந்த பக்க நேர்மாறல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஆடிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இயல்பா இருக்கு. இடப்பக்கம் மேலப்பக்கம் மாறி மாறி தெரிகிறத நாங்க பக்க நேர்மாறன்னு சொல்றோம். அது எல்லா ஆடிகளுக்கும் இருக்கிற இயல்பு. ரைட். அடுத்த பாருங்க, பெயர் சுட்டி ஒன்றில் உள்ள சிறிய எழுத்துக்களை வாசிப்பதற்கு கைவில்லை பயன்படுத்தப்படுது. இதுல வந்து கைவில்லையில் காணப்படும் வில்லையின் வகையால். சரியா, கைவில்லையில வந்து நாங்கள் பயன்படுத்துற வில்ல என்னவாக இருக்கு? குவிவு வில்லை. சரியா, இருபக்க குவிவு வில்லியா இருக்கு. சரி, இல்லாட்டி குவிவில்லின்னு போட்டாலும் சரி. சரி, இதுல இதை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு இப்ப நீங்கள் குழிவாடி மற்றது குவிவாடியை பற்றி பார்த்திருப்போம். இந்த குழிவாடியில பாத்தீங்கன்னு சொன்னா பொருள் இருக்கிற தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க உருவாக்குற பிம்பத்தின் இயல்பும் வித்தியாசப்படும். ஆனா குவிவாடின்னு சொல்லிக்க பொருள் எந்த தூரத்துல இருந்தாலும் அந்த பிம்பத்தின் இயல்பு வந்து எங்களுக்கு வித்தியாசப்படாது. அதாவது எந்த தூரத்துல இருந்தாலும் ஒரு சிறுத்த பிம்பம் அந்த நாடிக்குள்ளுக்குள்ள மாய பிம்பமா இருக்கும் ஒரு சிறுத்த பிம்பம் தான் உருவாகும். சரியா, குவியத்துக்குள்ள அந்த பிம்பம் வந்து உருவாகும். அதே மாதிரி இந்த வில்லைகளை பொறுத்த வரைக்கும் மாறி இப்ப குழிவாடிக்கு சமனாக குவிவு வில்லை இருக்கு. சரியா, அது சமனன்னு சொல்றேன்னா அந்த உருவாகிற பிம்பத்தை பொறுத்து. சரி, அது மாதிரி இந்த குவிவாடின்ற தோற்றப்பாட்டை ஒத்த தோற்றப்பாட்டை அங்கட இந்த குழிவு வில்ல கொடுக்கும். குழிவு வில்லைக்கு முன்னாலே எந்த இடத்துல பொருளை வச்சாலும் எங்களுக்கு வரப்போற பிம்பம் வந்து ஒரு சிறுத்த பிம்பமாக இருக்கு. சரி, மாதிரி இந்த குவிவு வில்லைன்ற தோற்றப்பாடு வந்து குழிவாடின்ற தோற்றப்பாட்டை ஒத்த தோற்றப்பாட்டை காட்டு. அடுத்தது பாருங்க, பெயர் சுட்டியில் உள்ள சிறிய எழுத்துக்களை பெரிதாக்கி பார்ப்பதற்கு வில்லையின் எவ்விரு புள்ளிகளுக்கு இடையில் பெயர் சுட்டி வைக்கப்பட வேண்டும். அதாவது நாங்கள் பெரிதான பிம்பத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வில்லைக்கு முன்னால அந்த பொருளை வந்து எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கோம். சரி, அப்ப நாங்க பெரிதான பிம்பம் குவிவு வில்லை ஒன்றில பெரிதான பிம்பம் ஒன்றை பெறணும்னு சொன்னா எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில பொருளை வைப்போம்? வில்லைக்கும் குவியத்துக்கும் இடையில். குவியத்துக்கும் வில்லைக்கும் இடையில, இல்லாட்டி வில்லைன முனைவு வில்லைன்ற ஒளியியல் மையத்துக்கும் குவியத்துக்கும் இடையில். சரி, அப்படி வச்சாதான் எங்களுக்கு ஒரு பெருத்த பிம்பம் வந்து உருவாகும்.
சரி, இதுல வந்து எங்களுக்கு இந்த குவிவில்லையில தோன்ற பிம்பங்கள் பிம்பங்களோட கதிர் வரைபடம் தெரிஞ்சிருக்க வேணும். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா முடிவிலி தூரத்துல இருந்து வர கதிர்கள். முடிவிலின்னு சொல்லிக்க நாங்கள் ஒரு மிக தொலைவில இருந்து வர கதிர்களை தான் முடிவிலின்னு சொல்லி எடுக்கிறோம். சரியா, மிக தொலைவில இருந்து வர கதிர்களை தான் முடிவிலின்னு சொல்லி எடுக்கிறோம். அங்கிருந்து வர கதிர்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னா சமாந்திரமாக இருக்கும். அப்படி சமாந்திரமாக வர கதிர்கள் வந்து இந்த வில்லையில பட்டு முறிஞ்சு எங்களுக்கு குவியத்தில பிம்பம் உருவாகும். சரியா, குவியத்துல வந்து எங்களுக்கு உரிச்சிருத்த பிம்பம் வந்து உருவாகும். அது மாதிரி பரகி கொண்டு வரோம். அதாவது இந்த 2Fக்கு முன்னால இப்ப வில்ல இதை வந்து நாங்கள் வில்லைன்னு சொல்ல போறோம். வில்லைன்னு அந்த நடுப்புள்ளி வந்து ஒளியியல் மையமாக இருக்கு. ஆடியில முனைவண்டு சொல்லி கதைப்போம், வில்லையில வந்து ஒளியியல் மையம்னு சொல்லு. சரியா, ஒளியியல் மையம். சரி, ஒளியியல் மையமாக இருக்கு. அது மாதிரி இந்த ஒளியியல் மையத்துக்கு இது வந்து குவியம். சரி, அப்ப வில்லையில வந்து சமாந்திர கதிர்கள் வந்து முறிவடைஞ்சு ஒரு புள்ளியில குவியிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு புள்ளியில வந்து குவிய போது அதைத்தான் குவியம்னு சொல்றோம். சரி, அப்ப இந்த தூரம் இந்த ஒளியியல் மையத்துக்கும் குவியத்துக்கும் இடப்பட்ட தூரமும் அதே மாதிரி இந்த குவியத்துக்கும் 2Fக்கும் இடப்பட்ட தூரம் வந்து ஒன்று கொண்டு சமனாக இருக்கு. சரி, இதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் அந்த பிம்பத்தின் அமைவுகள் அதில் பார்க்க போறோம். இப்ப அடுத்தது வந்து ஒன்று தூரத்துல இருந்து வாரதுக்கு பாத்துறாங்க, மிக தொலைவில இருந்து வாரதுக்கு பாத்துறாங்க, அது முடிவிலின்னு சொல்ல போறோம். அடுத்தது வந்து 2Fக்கு வெளியில பொருள் இருக்கு. சரி, 2Fக்கு வெளியில பொருள் இருக்கு, என்ன மாதிரி பிம்பம் உருவாதுன்றதை நீங்க காட்டுவோம். சரி, நாங்கள் பொதுவா கதிர்வரிப்படம்னு சொல்லி கீர்ணமண்ட பிம்பத்தின் அமைவை இனங்காட்டுறதுக்காகத்தான் கதிர்வரிப்படம் கீறிக்கொள்றோம். அது கீர்ணம்னு சொன்னா ஏதாவது 2 கதிர்கள், சரியா, நாங்க படிக்கிற ஏதாவது 2 கதிர்களை பயன்படுத்தி இந்த பிம்பத்தின் அமைவை இனங்கண்டு கொள்ளு. சரி, இதுல பயன்படுத்தி இருக்கிற கதிரை பாருங்க. ஒன்று வந்து இது வந்து தலைமையச்சுன்னு சொல்ல போறோம். சரி, தலைமையச்சுன்னு சொல்லுவோம். இந்த தலைமையச்சுக்கு சமாந்திரமாக வார கதிர். சரி, எந்த கதிர் எடுத்தீங்கன்னு சொன்னா தலைமையச்சுக்கு சமாந்திரமாக வார கதிர் இந்த வில்லையில பட்டு முறிஞ்சு குவியத்தினூடாக போகும். சரியா, தலைமையச்சுக்கு சமாந்திரமாக வார கதிர் வில்லையில பட்டு முறிவடைஞ்சு குவியத்தினூடாக போகும். அது மாதிரி 2வது கதிர் அனுப்புறோம் ஒளியியல் மையத்தினூடாக போற கதிர். சரி, நாங்க இந்த வில்லைகளால ஒளியியல் மையத்தினூடாக ஒரு கதிரை அனுப்பினோம்னு சொன்னா அது வந்து முறிவுக்குட்படாம அப்படியே போகும். சரி, அப்ப அந்த 2 கதிர்களையும் தான் நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப இந்த 2 கதிர்களும் சந்திக்கிற புள்ளியில தான் எங்களுக்கு பிம்பம் உருவாகும். சரி, அப்ப இவரை பாத்தீங்கன்னு சொன்னால் உருச்சிருத்த பிம்பம் தான் உருவாக போகுது. தலைகீழான பிம்பம் எங்க உருவாகும்னு சொன்னா Fக்கும் 2Fக்கும் இடையில உருவாகும். சரி, இதுல வந்து Fல உருவாக போகுது உருச்சிருத்த பிம்பம், தலைகீழான பிம்பம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா Fக்கும் 2Fக்கும் இடையில உருச்சிருத்த பிம்பம் உருவாகும். சரி, மற்றது இதை வந்து நாங்கள் திரையில விழுத்தலாம். இந்த பக்கம் ஒரு திரையை வச்சோம்னு சொன்னா அதுல வந்து இந்த பிம்பத்தை விழுத்தலாம். அப்போ உண்மையான பிம்பமா இருக்கு. அது மாதிரி 3வது பாருங்க, இன்னும் வரை கொண்டு வாரீங்க, அதாவது 2Fல வைக்க போறீங்க. சரி, அப்ப 2Fல வைக்க எங்களுக்கு பிம்பம் வந்து 2Fலயே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இந்த பிம்பத்தின் இயல்பை பாத்தீங்கன்னு சொன்னா பொருள் அளவானது. கதிர்வரிப்படம் கேட்டான்னு சொன்னா கதிர்வரிப்படம் கீறி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்றபடி வந்து அந்த இயல்பு பிம்பத்தின் இயல்பு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, ஒரு ஓர்டர்ல ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா சரி, ஒரு தூரத்துல இருந்து வரைக்க எப்படி இருக்கு, தூரத்துல இருந்து வார ஒளிக்கதிர்கள் வந்து குவியத்துல குவி. அது மாதிரி 2Fக்கு வெளியிலேன்னு சொன்னா பிம்பம் என்ன, நீங்கள் வில்லைக்கு முன்னால பொருளை கொண்டு போய்க்க, வில்லைக்கு முன்னால பொருளை அரைக்கி கொண்டு போய்க்க பிம்பமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வில்லைய நோக்கி வருது.
சரி, இந்த வில்லைக்கு முன்னால பொருளை நீங்க இறக்கி கொண்டு வரைக்க பிம்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த வில்லையை விட்டு விலத்தி கொண்டு போற மாதிரி யோசி. என் ஆரம்பத்துல முடிவிலியில வைக்க எஃப்ல தோன்றினது உருச்சிருத்த பிம்பம். நாங்க 2Fக்கு வெளியில வைக்க பாத்தீங்கன்னு சொன்னா எஃப்க்கும் 2Fக்கும் இடையில பிம்பம் வந்து உருவாகும். சரி, அப்புறம் 2Fல வைக்கிறோம். 2Fல வைக்க இங்கால 2Fலயே எங்களுக்கு பிம்பம் உருவாகும். இந்த இடத்துல 2Fலயே பிம்பம் உருவாகுது. உருச்சிருத்ததுல இருந்து இப்ப வந்து பொருள் அளவான பிம்பம் வந்து உருவாகும். சரி, அடுத்தது வந்து இந்த 2Fக்கும் Fக்கும் இடையில பொருளை வைக்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2Fக்கும் வெளியில, சரியா, 2Fக்கும் வெளியில பொருள் பிம்பம் உருவாக போது உருப்பெருத்த பிம்பமாக இருக்கு. சரியா, உருப்பெருத்த பிம்பமாக இருக்கு. அடுத்தது எஃப்ல வைக்கிறீங்க. எஃப்ல வைக்க எங்களுக்கு வார பிம்பம் வந்து முடிவிலியில தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, முடிவிலி என்ன சொல்றோம்னு சொன்னா இங்க வார இந்த கதிர்கள் வந்து சமாந்திர கதிர்களா இருக்கும். அப்ப சமாந்திர கதிர்களா வந்தா அந்த பிம்பம் வந்து முடிவிலியில உருவாகும். சரி, அடுத்தது வந்து எஃப்க்கும் ஒளியியல் மையத்துக்கும் இடையில பொருள் வைக்க எங்களுக்கு தோன்ற பிம்பம் வந்து 2Fக்கு வெளியில உருப்பெருத்த மாய பிம்பம் வந்து உருவாகும். உருப்பெருத்த மாய பிம்பம். சரி, இந்த நிலை தான் நாங்கள் கைவில்லாதவர்கள பயன்படுத்துற நிலையா இருக்கு. சரி, எஃப்க்குள்ள நாங்க பொருளை வைக்க தான் உருப்பெருத்த ஒரு பிம்பத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த நிலையில தான் நாங்க கைவில்ல வழியை பயன்படுத்தும். பெயர்ச்சுட்டியில் உள்ள சிறிய எழுத்துக்களை பெரிதாக்கி பார்ப்பதற்கு வில்லையின் எவ்விரு புள்ளிகளுக்கு இடையில் பெயர்ச்சுட்டி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒளியியல் மையத்துக்கும் குவியத்துக்கும் இடையில். அடுத்த வேறங்க சி பகுதி. கைவில்லையை கொண்டு சூரிய ஒளியில் உலர்ந்த பஞ்சு ஒன்றை எரிய செய்யும் சந்தர்ப்பத்தில் ஒளிக்கதிரின் பாதையை விளக்கும் கதிர் வரிப்படத்தை வரையிட்டார். சரி, அப்ப சூரிய ஒளிக்குள்ள உலர்ந்த பஞ்ச எரிய செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த சூரிய கதிர்களை வந்து ஒரே புள்ளியில குவிக்கவும். சரி, அப்ப எங்களுக்கு சமாந்திரமாக வார கதிர்கள் சூரியன் சொல்லிக்க தொலைவில இருந்து வரப்போதும். அப்ப தொலைவில இருந்து வார கதிர்கள் அவர் முடிவிலி தூரம்னு சொல்றது மிக தொலைவான தூரத்திலிருந்து வார கதிர்களை தான் முடிவிலி தூரம்னு சொல்லப்போம். சரி, அப்ப அந்த முடிவிலி தூரத்திலிருந்து வார கதிர்கள் எல்லாமே சமாந்திர கதிர்களாக இருக்கு. சரி, அப்ப அந்த சமாந்திர கதிர்கள் வில்லையில பட்டு குவியத்துலதான் ஒருங்க போய் குவியத்துலதான் அந்த கதிர்கள் வந்து குவிய போய். சரி, அப்ப அந்த படத்தை நீங்க காட்டினீங்கன்னு சொன்னா சரி. சரியா, சமாந்திரமா தலைமையச்சுக்கு சமாந்திரமா வார கதிர்கள் வில்லையில பட்டு முடிஞ்சு குவியத்துல ஒரு மாதிரி குழிய வில்லை. அப்ப குவிவு வில்லியாண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா சமாந்திர கதிர்கள் பட்டு முறிவடைஞ்ச அந்த ஒருங்குற புள்ளியத்தன் குவியம்னு சொல்லுவான். அது மாதிரி குழிவு வில்லையில வந்து மாறி பார்ப்போம்.
சரியா, தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வார கதிர்கள் வந்து வில்லேல பட்டு முறிவடையும். நான் சொல்லிப்பேன், இந்த கதிர் வரிப்படங்கள் அதில் கீரைக்கு இந்த மாதிரி கீறும். சரி, கதிர் வரிப்படம் கீறுற தேவை இருக்கேக்க ஒரு வில்லிய நீங்க காட்டினீங்கன்னு சொன்னா, வில்லிய வந்து நாங்க கீறுறோம்னு சொன்னா, அந்த நடுவில் ஒரு கற்பனை புள்ளி ஒன்றை கீறி போட்டு, சரி எந்த இடத்துல வந்து கதிர்கள் முறிகிற மாதிரி காட்டணும். சரி, மற்ற கதிர் வரிப்படம் கீரைக்கு இப்போ அடிமட்டம் அதில் பயன்படுத்தி கீற வேணும். இந்த இடத்துல இந்த நடுவுக்குள்ள வந்து வில்ல இந்த கதிர்கள் வந்து முறிவடைகிறத காட்டுது. சரி, அது மாதிரி குழிவு வில்லியன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, தலைமையச்சுக்கு சமாந்தரமாக வார கதிர்கள் வந்து வில்லையில பட்டு முறிவடைஞ்சு ஒரு புள்ளியில இருந்து விரிகிற மாதிரி தெரியும். சரி, உண்மையில அந்த வில்லையில பாட்டு விரிவடைய போகுது, அந்த கதிர்கள் வந்து என்ன செய்ய போகுது, விரிவடைய போகுது. ஆனா நாங்க பார்க்க ஒரு புள்ளியில இருந்து அந்த கதிர்கள் வார மாதிரி எங்களோட கண்ணுக்கு தெரியும். சரி, ஒரு புள்ளியில இருந்து வார மாதிரி எங்களோட கண்ணுக்கு தெரியும். அதைத்தான் நாங்க குவியம்னு சொல்லுவோம். சரி, இதை சொல்றது மாய குவியம்னு சொல்லுவோம். ஒரு புள்ளியில இருந்து வார மாதிரி இங்க வந்து கதிர்கள் வந்து ஒரு புள்ளியில ஒருங்குது, ஒரு புள்ளியில சேருது, அதை குவியம்னு சொல்றோம். குழிவு வில்லையில வந்து ஒரு புள்ளியில இருந்து அந்த கதிர்கள் விரிஞ்சு வார மாதிரி தெரியும். சரி, ஒரு புள்ளியில இருந்து இந்த கதிர்கள் வந்து வார மாதிரி எங்களுக்கு ஒரு தோற்றப்பாடு கிடைக்குது. அதாலதான் இதை சொல்றோம் மாய குவியம் சொல்றோம். ரைட். அடுத்த வேறங்க கடைசி 9வது கேள்வி. ஏ பார்ட், ஒரே மூலகத்தின் வெவ்வேறு திணிவை கொண்ட அணுக்கள் சமதானிகள் என. ஒரே அணுவண்ணும் வேறுபட்ட திணிவன்களையும் கொண்ட மூலகங்களைத்தான் சமதானின்னு சொல்றோம். அதுல முதலாவது ஐதரசன் அணுவில் 3 சமதானிகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று மேலே தரப்பட்டது. சரி, ஐதரசன் சொல்ல தெரியும் உங்களுக்கு, ஒரு அணுவண்ணும் ஒரு திணிவண்ணையும் கொண்ட சமதானி ஒன்று இருக்கும். சரி, இப்படி 3 சமதானி இருக்க போகுது. இங்க அணுவன் மாறுபடாத, அணுவன் இல்லாட்டி புரோத்திரன்கள் எண்ணிக்கை வந்து மாறுபடாம இருக்கும். ஆனா நியூத்திரன்கள் எண்ணிக்கை அல்லது திணிவன் வந்து மாறுபடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் சமதானின்னு சொல்லப்படும். சரி, முதலாவது கேள்வி வேறுங்க, மேலே கூறப்பட்ட ஐதரசன் சமதானியின் பெயர் யார்? சரி, அணுவன் ஒன்றும் திணிவன் ஒன்றும் இருக்க பிள்ளைகள் என்னன்னு சொல்லுவோம் நாங்கள் இவரை? புரோத்தியம். அணுவன் ஒன்றும் திணிவன் ரெண்டும் இருக்க தூத்தேரியம். மூன்று இருக்க திருத்தியம். திருத்தியம். அடுத்து பாருங்க, இவ்வணுவில் உள்ள புரோத்தன், இலத்திரன், நியூத்திரன் எண்ணிக்கை குறிப்பது. சரியா, அதாவது இந்த அணுவன் ஒன்றும் திணிவன் ஒன்றாயும் இருக்கிற நிலையில புரோத்திரன், இலத்திரன், நியூத்திரன் எண்ணிக்கை.
சரி, அணுவண்ணுக்கு சமனாத்தான் புரோத்திரன் இருக்க போகுது. ஒன்று இலத்திரனும் ஒன்றா இருக்கும். அணுவண்டு சொல்லிக்க நடுவில், அப்ப புரோத்திரன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். இங்க நியூத்திரன் எவ்வளவு புள்ளிகள் இருக்காது. இருக்காது. சரி, அது மாதிரி இங்க துத்தேரியத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா புரோத்திரன் எவ்வளவு இருக்கும்? ஒன்று. இலத்திரனும் மாறாது. நியூத்திரன் வந்து ஒன்று. ஒன்று. 2 சரி, அது மாதிரி திருத்தியத்துக்கு எவ்வளவு புரோத்திரன் இருக்கும்? ஒன்று. இலத்திரன் ஒன்று. நியூத்திரன் 2. மூன்றாவது வரம்பு மெக்னீசியத்தின் சாரண திணிவு 24 ஆகும். 12 கிராம் மெக்னீசியத்தின் மூல் எண்ணிக்கை யார்? சரி, இப்ப நாங்க மூல் காண்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மூலத்தின் சாரண திணிவை வந்து கிராமில எடுக்க, இப்ப 24 சொல்லி 24 അതിന്റെ സാരണ തിരിവ് நாங்க கிராமில் அளந்தெடுக்க 24 கிராம் என்று அளந்தெடுக்க அந்த 24 கிராமில காணப்படக்கூடிய பதார்த்தத்தின் அளவைத்தான் ஒரு மூலன்னு சொல்றோம். சரியா, மெக்னீசியத்தின் சாரண திணிவு 24. அப்ப அந்த 24 என்ற சாரண திணிவை வந்து நாங்க கிராமில அளந்தெடுக்க, சாரண திணிவுக்கு அலகில்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப அந்த சாரண திணிவு 24ன்றது நாங்க கிராமில் அளந்தெடுக்க அந்த 24 கிராம் கொண்டிருக்கக்கூடிய பதார்த்தத்தின் அளவைத்தான் நாங்கள் ஒரு மூலன்னு சொல்றோம். சரி, அப்ப 24ல ஒரு மூலன்னு சொன்னா 12 கிராம் மெக்னீசியத்தின் மூல எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரி, அப்ப எவ்வளவு வரும்? 0.5. சரி, 24 கிராம் மெக்னீசியத்தின் மூல் வந்து ஒரு மூலா இருக்கு. 12 கிராம் மெக்னீசியத்தின் மூல். சரியா, 24 கொண்டு 12 தசம் 5 மூலா இருக்கு. அடுத்த பாருங்க, பி பகுதி. நீர் கூறிய மூல எண்ணிக்கையில் காணப்படும் மெக்னீசிய அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரி, அதாவது தசம் 5 மூல். சரியா, 12 கிராம்ல உள்ளது தசம் 5 மூல் என்று கண்டுட்டோம். இந்த தசம் 5 மூல்ல இருக்கக்கூடிய மெக்னீசிய அணுக்கள் எண்ணிக்கை கேட்கிறான். சரி, எவ்வளவா இருக்கு? 0.5 6.22 1023. இப்ப ஒரு மூலன்னு எடுத்தோம்னு சொன்னால் 24 கிராம் மெக்னீசியம் உள்ள 24 கிராம் மெக்னீசியம் அல்லது ஒரு மூல் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை. சரி, ஒரு மூல் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை வரும் உங்களுக்கு 6.02 தர 1020. இப்ப எந்த ஒரு மூலத்தை எடுத்தோம்னு சொன்னாலும் അതിന്റെ ஒரு மூல்ல இல்லாட்டி അതിന്റെ ஒரு மூலர் திணிவில வந்து அடங்கி இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை வந்து மாறாது. 6.02 தர 1023 இருக்கு. சரி, அப்ப ஒரு மூல்ல 6.02 தர 1023 இருக்கும்னு சொல்லி சொன்னா தசம் 5 மூல். சரியா, தசம் 5 மூல் மெக்னீசியத்தில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை வரும் 6.02 தர 1023. അതിന്റെ അരപ്പങ്കായിരിക്കും.
அடுத்த மெக்னீசியம் வளியில் எரிக்கப்படும் போதான ரசாயன தாக்கத்தின் சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை எழுது. சரியா, மெக்னீசியம் வந்து வளியில எரிக்கிற பிள்ளைகள் என்ன கலர் ஆயிரி? வெண்ணிற சுவாலையோட எரிஞ்சு என்ன மாதிரியான மீதி வந்தங்களுக்கு கிடைக்கும்? மக்னீசியம் ஆக்சைடு. வெண்ணிற தூமம் வந்தங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப இவர் எரிய போறது வந்து வெண்ணிற சுவாலையோட எரியும். அங்க நடக்கிற தாக்கம் மெக்னீசியம் வளியில எரிக்கப்படுதுன்னு சொன்னா அங்க வந்து தகனிக்கிற அந்த பொருள் வந்து ஒட்சன் இருக்க போகுது. ஒட்சனோட தாக்கம் முடிச்சு மெக்னீசியம் ஒட்சைட் வந்து விளைவா கிடைக்கும். சரி, இவர்தான் வெண்ணிற தூமமா இருக்கு. சரி, மற்ற தாக்கத்தை சமப்படுத்த சொன்னவன் இங்க 2 ஆக்சிஜன் ரெண்டபடியே நாங்க இதுக்கு முன்னால விளைவுக்கு முன்னால 2 போட்டவன் சொன்னா. சரி, 2 மெக்னீசியம் 2. சரி, மற்ற இதுல வந்து மெக்னீசியம் குளிர்நீரோட காட்டுற தாக்கம் பற்றி என்ன சொல்லு? குளிர்நீரோட தாக்கம் தாக்கமடையாது. அவதானிக்கக்கூடிய மாதிரியான தாக்கத்தை நாங்கள் பார்க்கல. கொதிநீரோட காட்டுற தாக்கம் மக்னீசியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜன் வாயு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2 ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். அது மாதிரி கொதி நீராவியோட காட்டுறதாக்கும் மக்னீசியம் ஆக்சைடும் ஹைட்ரஜன் வாயு. மெக்னீசியம் ஒட்சைட்டும் ஹைட்ரஜன் வாயு. சரி, அப்ப இது ஞாபகம் இருக்கு. குளிர் நீரோட தாக்கத்தை காட்டாது பெருசா, கொதிநீரோட ஹைட்ரோக்சைட்டை கொடுக்கும். அதே மாதிரி நீராவியோட மெக்னீசியம் ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் கொடுக்கும். சரி, மற்றது வந்து சோடியம். சோடியம் வந்து குளிர்நீரோட காட்டுற தாக்கம் வந்து எந்த மாதிரியான தாக்கமா இருக்கு? இல்லாட்டி அந்த தாக்கத்துல உங்களுக்கு கிடைக்கிற அவதானம் என்னவா இருக்கு? மிக வேகமான அங்கே நீங்க மழையில் திரும்பி ஒரு இடத்துல இருக்கும் போது தீப்பற்றும். சரியா, உக்கிரமா தாக்கம் அடையும். உக்கிரமா அலைஞ்சு திரிஞ்சு தாக்கம் அடையும். ஒரு இடத்துல நிக்க தீப்பெட்டி எரியறத நாங்க அவதானிக்கிறோம். சரி, அப்ப சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு ஓகே. அடுத்து பாருங்க, 120 கிராம் மெக்னீசியம் வளியில் முற்றாக எரிக்கப்படும் போது தோன்றும் மெக்னீசியம் ஆக்சைடு தெளிவு கேட்டிருக்காங்க. சரியா, 120 கிராம் மெக்னீசியம் வளியில எரிக்கப்படும் போது முற்றாக எரிக்கப்படும் போது தோன்றும் மெக்னீசியம் ஆக்சைடு தெளிவு. அது மாதிரி மெக்னீசியத்தின் சாரண தெளிவு வந்திருக்காங்க 24, ஆக்சைடு 14. சரி, இதுல வந்தங்களுக்கு சமப்படுத்தப்பட்ட தாக்கம் முக்கியம். சரியா, மெக்னீசியம் முற்றாக எரிக்கப்படுக. சரியா, மெக்னீசியம் முற்றாக எரிக்கப்படுக எங்களுக்கு வர மெக்னீசியம் ஆக்சைடு தான் கேட்டு. சரி, அப்ப விகிதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 2:2 இருக்கும். அதாவது இப்ப இதுல 1 மோல் எரிக்கப்பட்டத 1 மோல் மெக்னீசியம் எரிக்கப்பட்டா எங்களுக்கு வாரது வந்து 1 மோலா இருக்கு. 1 மோல் மெக்னீசியம் ஆக்சைடு வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இங்க எரிக்கப்படுறது எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 120 கிராம். சரியா, 120 கிராமா இருக்க போது இப்ப மெக்னீசியத்தின் சாரண திணிவு தெரியும் எங்களுக்கு 24. அப்ப அதை வச்சுக்கொண்டு இந்த மூல காணும். சரியா, திணிவின்கள்
மூலத்திணிவு தான் மூலளவா இருக்க போகுது. சரி, அதாவது 5 மூல் தாக்கமடைக்கு இங்க எங்களுக்கு விளைவா கிடைக்கிறது வந்து 5 மூலா இருக்கு. சரி, இதுல வந்து இந்த தாக்கத்தின்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு மூல் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா சரி, ஒரு மூல் தாக்கம் அடைஞ்ச ஒரு மூல் முற்றாக எரிக்கப்படுமாக இருந்தா எங்களுக்கு விளைவா கிடைக்கிற மெக்னீசியம் ஆக்சைடு ஒரு மூலா இருக்கு. சரி, ஏன் விகிதம் வந்து 10:2 இருக்கு. இப்ப இங்க வந்து ஒரு மூல் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா வாரதம் வந்து ஒரு மூலாக இருக்கு. சரி, அப்ப இங்க 5 மூல் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்கிற மெக்னீசியம் ஆக்சைட்டினுடைய திணிவு வந்து இங்க சார் மூலக்கூட்டு திணிவு தெரியும் உங்களுக்கு 24, மெக்னீசியத்துக்கு 24, ஆக்சிஜனுக்கு 16 இருக்கு. சரி, அப்ப கூட்டினா 40. சரி, அப்ப சார் மூலக்கூட்டு திணிவு தெரியும் 40. எங்களுக்கு காண வேண்டியது வந்து மெக்னீசியம் ஆக்சைட்டினுடைய திணிவாக இருக்க போகுது. சரி, அப்ப மெக்னீசியம் ஆக்சைட்டின் திணிவு வரும் 5 தர 40, 200 கிராம். சரி, 120 கிராம் மெக்னீசியம் வந்து முற்றாக தாக்கம் அடைய எங்களுக்கு கிடைக்கிற மெக்னீசியம் ஆக்சைட்டினுடைய திணிவு வந்து 200 கிராமா இருக்கு. சரி, இதை வந்து நாங்க காணிக்கு இந்த அந்த விகிதத்தை வந்து பார்ப்போம். சரி, மெக்னீசியம் வந்து இங்க முற்றா சமப்படுத்தி போட்டு தாக்கத்தை சமப்படுத்தி போட்டு தான் நாங்கள் இந்த மாதிரியான கணக்குகள் செய்ய வலிக்குதவனும். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன அந்த விகிதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2:2 இருக்கு. இப்போ ஒரு மூல் தாக்கமடையமாக இருந்தா எங்களுக்கு கிடைக்கிறதும் ஒரு மூலாக இருக்கு. அந்த அடிப்படையில நாங்கள் 120 கிராம் தாக்கம் அடையுதுன்னு சொல்லிக்க. சரியா, 120 கிராம் தாக்கம் அடையுதுன்னு சொல்லிக்க இதுல மூல அளவை கண்டிங்கன்னு சொன்னா 120 டபிள்யூவின்கள் என்ன சாரி திணிவின்கள் மூல திணிவாக இருக்க. சரி, அப்ப திணிவு தந்திருக்கிறான் 120, மூல திணிவு தெரியும் 24, சுருக்கினவன் சொன்னா 5 மூல். இப்ப 5 மூல் தாக்கம் அடையணும்னு சொன்னா 5 மூல் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா இங்க உருவாக மெக்னீசியம் ஆக்சைடும் 5 மூலாக இருக்கு. சரி, இதுல 5 மூல் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா உருவாக மெக்னீசியம் ஆக்சைடு திணிவு 5 மூலாக இருக்கு. அதை வச்சுக்கொண்டு நாங்க இங்க திணிவை காண்றோம். சரி, அதை வச்சுக்கொண்டு திணிவை காணப்படும். மூல் வந்து திணிவின்கள் சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமனா இருக்கும். இதுல வந்து எங்களுக்கு மூல் தெரியும். இங்க 5 மூல் தாக்கம் அடையுதுன்னு சொன்னா இங்க கிடைக்கிறதும் 5 மூலா இருக்கும். அது மாதிரி மூல திணிவு நாங்கள் எடுக்கலாம். மெக்னீசியத்தின் தந்திருக்கிறான் 24, ஆக்சைடு தந்திருக்கிறான் 16. இப்ப மெக்னீசியம் ஆக்சைட்டினுடைய சார் மூலக்கூட்டு திணிவை நாங்க காணலாம். சார் மூலக்கூட்டு திணிவு இல்லாட்டி மூல திணிவு சொல்லுவோம். சரி, அது வேற போதங்களுக்கு 40ன்னு சொல்லி அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க உருவாகிற மெக்னீசியம் ஆக்சைட்டின் திணிவை காணக்கூடிய மாதிரி இருக்கு.
அடுத்து பி பாட்டுக்குரிய கேள்வியை பாருங்க. இசைக்கவை ஒன்றினால் எழுப்பப்பட்ட ஓர் அலையின் கதோட்டு கதிர் அலைவு காட்டியில் தென்பட்ட வரை கீழே தரப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, மேலும் படத்தில் எக்ஸ் y என குறிப்பிடப்படுவது யாவை என்று கேட்டிருக்காங்க. சரி, இதுல பாருங்க, எக்ஸ்ன்றது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடப்பட்ட அந்த தூரத்தை குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கு இல்லையா? அலைநீளம். அலைநீளம். சரி, ஒரு ஒத்த அவத்தையில் இருக்கக்கூடிய அடுத்துள்ள ரெண்டு புள்ளிகளுக்கு இடப்பட்ட தூரத்தை நாங்க அலைநீளம்னு சொல்ல போறோம். இந்த ரெண்டு புள்ளிகளை பாத்தீங்கன்னு சொன்னா முடியா இருக்கு. சரி, இது ரெண்டும் தாலி, இது வந்து முடி. முடின்னு சொல்லிக்க அடுத்துள்ள ரெண்டு ஒரே அவத்தையா இருக்க போகுது. இப்ப அந்த ரெண்டு ஒத்த அவத்தைகளுக்கு இடப்பட்ட தூரம் வந்து அலைநீளம் இருக்கு. சரி, அப்ப எக்ஸ்ன்றது அலைநீளம். அது மாதிரி y கேட்டிருக்கிறான். y-என்றது என்னவா இருக்கு? வீச்சம். வீச்சம். சரி, அதாவது சமநிலத்தானத்திலிருந்து அடையக்கூடிய அதி உச்ச உயரத்தை தான் நாங்க வீச்சம்னு சொல்றோம். சரி, இப்ப y வந்து வரவங்களுக்கு y என்ற இந்த பகுதி வந்து வீச்சம். இந்த பாருங்க, இவ்வேலை தோன்றுவதற்கு 2 செகண்ட்கள் எடுத்தது எனின் மீடுரனை காண்க. சரியா, மீடுரன் சொல்லிக்க 1 செகண்ட்ல ஆற்றப்பட்ட அதிர்வுகள் எண்ணிக்கை தான் மீடுரன் சொல்றோம். சரி, 1 செகண்ட்ல ஆற்றப்பட்ட அதிர்வுகள் எண்ணிக்கை தான் நாங்கள் மீடுரன் சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அலை தோன்றதுக்கு எங்களுக்கு எடுத்த காலம் வந்திருக்கிறேன் 2 செகண்ட். இந்த பகுதியில இந்த எங்களுக்கு காட்டப்பட்ட படத்துல எத்தனை அலை உருவாகும்? 2 அலைகள் உருவாகுது. 2 செகண்ட்ல 2 அலைகள் உருவாயிச்சுன்னு சொன்னா 1 செகண்ட்ல உருவாக்குற அலை 1 ஆயிருக்கு. சரி, இப்ப மீடுரன் வருவங்களுக்கு 1 ஹெர்ட்ஸ். சரி, மீடுரன் 1 செகண்ட்ல ஆற்றப்பட்ட அதிர்வெண் எண்ணிக்கைத்தான் மீடுரன் சொல்றோம். இங்க 2 செகண்ட்கள் இந்த அலை தோன்றதுக்கு எடுக்கிற காலப்போது 2 செகண்ட். 2 செகண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2 அலை உருவாகும். சரி, இந்த 2 அரை அலை பகுதிகள் இதை சேர்த்துதான் நாங்கள் ஒரு அலைன்னு சொல்ல போறோம். 2 அந்த அரை அலை பகுதியை சேர்த்துதான் ஒரு அலைன்னு சொல்ல போறோம். இங்க ஒரு அலை, அதே மாதிரி இங்க ஒரு அலை உருவாகும். சரி, 2 அலை 2 செகண்ட்ல 2 அலை உருவாகும்னு சொன்னா 1 செகண்ட்ல உருவாக்குற அலை வந்து 1 ஆயிருக்கு. இப்ப மீடுரன் எங்களுக்கு வரும் 1 ஹெர்ட்ஸ் வரும். அடுத்த வேற மூன்றாவது, வழியில் ஒலியின் வேகம் தந்திருக்கிறான் 330 மீட்டர் பெர் செகண்ட். எனில் எக்ஸின் பெருமானம். சரி, எக்ஸ்ன்னு சொல்லி அலைநீளம் கேட்டிருக்கோம். மீடுரன் வந்து நாங்க கணிச்சிருப்போம் 1 ஹெர்ட்ஸ். அது மாதிரி வேகம் தெரியும், அதை வச்சு கொண்டு காண வேண்டியது அலைநீளம். சரி, அப்ப இதுக்குரிய சமன்பாடு வரும் v சமன் f lambda. சரியா, v என்றது வேகம், f என்றது மீடுரன், lambdaன்றது வந்து அலைநீளமா இருக்கு. சரி, இப்ப அலைநீளம் தான் எங்களுக்கு தேவை. எழுவாய் மாற்றம் செய்தோம்னு சொன்னா பெருக்கிற f வந்து சமனுக்கு அங்களவைக்கு பிரிக்கும். வேகம் வந்து வரப்போது 330. மீடுரன் கண்டிருக்கிறோம் 1 ஹெர்ட்ஸ். சுருக்கினால் 330 மீட்டர் ஆயிருக்கு. இப்ப எக்ஸின் பெருமானம் வரப்போது எங்களுக்கு 330 மீட்டர். சரி, இதுல வந்து இப்போ அலைநீளம் கொடுக்க மீட்டர்ல கொடுப்போம். எஃப்ன்றது வந்து ஹெர்ட்ஸ் மீடுரன் ஆயிருக்கும். வி என்றது வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஆயிருக்கும். அடுத்த பாருங்க, மேலே காட்டப்பட்ட அலை
மின்காந்த அலையிலிருந்து வேறுபடுவதற்கான 2 காரணங்களை திரட்டு. சரி, அப்ப என்ன சொல்லுவீங்க மின்காந்த அலையிலிருந்து வேறுபடுவதற்கான 2 காரணம்? இதுக்கு செலுத்திய ஊடகம் அவசியம். ஓ, ஓகே, ஊடகம் அவசியம் என்று சொல்லலாம். வேற இதுல ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக செய்யக்கூடிய மின்புலங்களும் காந்தப்புலங்களும் காணப்படாது. ஓ, மின்காந்த அலைன்னு சொல்லுங்க. மின்புலம் காந்தபுலம் ஒன்று கொண்டு செங்குத்தாக அதிர்வடைகிற மின்புலமும் காந்தபுலமும் இருக்கு. ஆனா இந்த இலையில அந்த மாதிரியான மின் காந்த புலங்கள் இருக்கா. சரி, அப்ப ஒன்று நாங்க சொல்லலாம், அலை செலுத்தப்படுறதுக்கு ஊடகம் மின்காந்த அலையை பொறுத்த வரைக்கும் ஊடகம் அவசியம் இல்லை. ஆனா நாங்க இசைக்கவை ஒன்றுல தோன்ற அலைன்னு சொல்லி அதுக்கு கட்டாயமா ஊடகம் அவசியமாக இருக்கு. சரி, அந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க. அடுத்த மின்காந்த அலைன்னு சொல்லி அது அந்த உருவாகிற அலை மின் மற்ற காந்த புலங்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக அதிர்வடைகிறதால தான் உருவாகும். சரி, அப்ப ஒன்று கொண்டு அந்த மின் காந்த புலங்கள் செங்குத்தாக இருக்கும். அப்ப இந்த அலையில அப்படியான மாற்றங்களை நாங்க பார்க்கலாம். சரி, அந்த 2 காரணங்களும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, பியானோ, வயலின் ஆகிய இரு இசைக்கருவிகளிலும் ஒரே மீடனுடைய ஒலி எழுப்பப்பட்ட போதிலும் அவற்றை வேறுபடுத்தி அறியக்கூடியதாக உள்ளது. இதற்கு காரணமான ஒலியின் சிறப்பியல்பு யாதன்னு கேட்டிருக்கோம். சரி, அப்ப 2 இசைக்கருவிகள் ஒரே மீடன்ல நாங்கள் ஒலி எழுப்பினாலும் அதை வேறுபடுத்தி இருக்கிறதுக்கு காரணமான சிறப்பியல்பு என்னவாயிருக்கு? ஒலியின் பண்பு. ஒலியின் பண்பா இருக்கு. 3 சிறப்பியல்பு பார்க்கிறோம். என்னென்ன சிறப்பியல்பு ஒலிக்கு? சுருதி, உரப்பு, சரி, ஒன்று சுருதி, அடுத்தது உரப்பு, மற்றது பண்பு. சரி, அந்த சுருதி என்றது ஒலியலைன்ற எந்த பௌதிக கணியத்துல தங்கி மீடுரன் கூடினதுக்கு சுருதியும் அதிகமா இருக்கு. அது மாதிரி உரப்பு இதுல தங்கி இருக்கு, வீச்சம். பண்பு அலைன்ற வடிவம். சரியா, சுருதி மீடுரன்ல தாங்கி இருக்கும், உரப்பு வீச்சம் அதிகரிக்கும், உரப்பும் அதிகரிக்கும். மற்றது பண்பு அலைன்ற வடிவம். இதை சொல்றது சிறப்பு இயல்புன்னு சொல்லுவோம். இது அந்த அலைன்ற அந்த குறிப்பிட்ட அலைக்குரிய பௌதிக கணியமா இருக்கு. இது ஒலியின் சிறப்பியல். சரி, மற்றது ஒரே மீடுரன் உள்ள 2 இசைக்கருவிகள் வாசிக்க அதுல எங்களுக்கு வார அலைந்த வடிவங்களும் ஒரு கதோட்டு கதிர் அலைவு காட்டிய நாங்க நினைப்பமாக இருந்தா அதுல வார அலை வடிவங்களும் வித்தியாசம். சரியா, மற்ற அதுக்கு காரணமான அந்த இயல்பை சொல்றது பண்புன்னு சொல்லுவோம், ஒலியின் பண்பு. அடுத்து பாருங்க, நரம்பு கருவிகளில் ஒலியின் மீடுரனை மாற்றுவதில் செல்வாக்கு செலுத்தும் 2 காரணிகளை குறிப்பிடுறது. அதிரும் தந்தியின் நீளம். ஒன்று அந்த தந்தியின் நீளம் செல்வாக்கு செலுத்தும். மற்றது தடிப்பு செல்வாக்கு செலுத்தும். தடிப்பு குறைய குறைய எங்களுக்கு சுருதி அதிகமா இருக்கு. வேற என்ன சொல்லலாம்? தந்தியின் இழுவை. சரி, இழுவை அதிகரிக்கவும் மீடுரன் அதிகரிக்கும். சரி, இதுல 2 காரணி தான் கேட்டோம். ஏதாவது 2 கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி.
ஒன்று தந்தின நீளம், மற்றது வந்து தடிப்பு, அடுத்த இழுவு. நீளம் குறையக்குள்ள சுருதி குறையுமா? ஆமா. இதுல வந்து தடிப்பு வந்து குறையக்க சுருதி வந்து அதிகரிக்கும். சரி, அது மாதிரி இழுவை வந்து அதிகரிக்கையும் சுருதி வந்து அதிகரிக்கும். நீளம் குறையக்க சுருதி வந்து குறையும். நீளம் அதிகரிக்க சுருதி வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் ரோயல் காலேஜ்ல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். சார் நான் லீவ் வரேன் கிளாஸ் இருக்கு. ஆமாம். இது ஏற்கனவே உங்களை குரூப்ல வந்து ஒருக்கா அனுப்பினான் இந்த பேப்பர். இதுக்கு ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. கிளாஸ் இருக்கிறார்கள் லீவ் ஆகிக்கலாம். சரி, அப்புறம் நான் குரூப்ல போட்டு வரேன். இதுல முதலாவது கேள்வியை மாத்திரம் ட்ரை பண்ணி சொல்லுமா? சார் நாங்க செஞ்சுட்டு ரைட், ஓகே. இதுல கிளாஸ் சரி, ஓகே. கிளாஸ் இருக்கிறார்கள் லீவ் ஆகலாம். அப்புறம் நீங்க குரூப்ல சாரி எனக்கு போட்டு விட்டீங்கன்னா ஓகே. சரி, அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து 2 பாத்திரங்களுக்குள்ள திரவங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு வந்து மண்ணெண்ணெய், கொண்டு வந்து நீர். சரி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணெண்ணெய் வந்து இங்க வந்து ஒரு ஜூக்குழாய் வைக்கப்பட்டிருக்கு. அதுல மண்ணெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 60 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து உயர்ந்திருக்கு. மற்றது நீர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு உயர்ந்திருக்குது. சரி, எங்க வந்து சிடின்னு சொல்லப்படுற மேற்பரப்புகளை காட்டியிருக்கிறான். உள்ளுக்குள்ள இந்த ஜூக்குழாய்க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஐதரசன் வாயு அடைக்கப்பட்டதா இருக்கு. சரி, அந்த ஜூக்குழாய்க்குள்ளுக்குள்ள ஐதரசன் வாயு அடைக்கப்பட்டதா இருக்கு. மற்றது வந்து நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர்-3, மண்ணெண்ணெய் அடர்த்தி எங்களுக்கு தரப்பட்ட வளிமண்டல அமுக்கத்தை பையன்னு சொல்லி எடுக்கட்டாங்க கூட. சரியா, முதலாவது கேள்வி கேட்கிறேன், நீங்க H2 வாயுவின் அமுக்கம் ஜார். செய்யறதுக்கான ஐடியாவை சொல்லுங்க. என்ன என்ன விஷயத்த நீங்க இதுல தெரிஞ்சிருந்தா செய்யவும். திரவத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தி வச்சு என்ன செய்யும்? முதல் கேட்டதை வந்து எங்களுக்கு ஐதரசன் வாயுவின் அமுக்கம் தான் கேட்டவன். அந்த ஐதரசன் வாயுவின் அமுக்கத்தை காணணும்னு சொன்னா நீங்க எதை வச்சுக்கொண்டு, எதை அடிப்படையா வச்சுக்கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்கு.
clear. சொல்லுங்க. வளிமண்டல அமுக்கத்தை எல்லாரும் எனக்கு H2 வாயுவின் அமுக்கத்தை மாத்திரம் இப்ப கண்டு அனுப்புங்க மெசேஜ்ல. சரி, முதலாவதுக்கு மாத்திரம் அனுப்புங்க. ஓகே, ஜவீசன் சரி. ப்ளஸ் ஜவீசன் சரி. நுசைம் பிள்ளை, பிரசானியா பிள்ளை, தர்சாயினி பிள்ளை. சரி, தாக்குற அமுக்கம் பிள்ளைகள் வளிமண்டல அமுக்கம் பையண்டு வச்சுக்கொண்டு செய்யுங்க. வளிமண்டல அமுக்கம் பையண்டு வச்சுட்டு செய்யும்.
ரைட்டிங்க கவனிங்க பிள்ளைகள். இதுல வந்து நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து நாங்க திரவ அமுக்கத்தை பற்றி படிச்சிருக்கோம். அதுல வந்து ஒரே கிடைமட்டம், சரி, ஒரே கிடைமட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது அமுக்கம் வந்து சமனா இருக்கு. சரி, அதை வந்து நாங்க அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான் விஷயம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திரவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு. திரவத்தின் ஒரே கிடைமட்டத்துல வந்து அமுக்கம் சமன். அதாவது நாங்க ஒரு போத்துல ஒன்றுக்குள்ள தண்ணியை நிரப்பி போட்டு அந்த இது வந்து நீங்க ஸ்கூல் வழியா செய்து பார்த்துருப்பீங்க. போத்துல வந்து தண்ணியை நிரப்பி போட்டு அந்த ஒரே கிடைமட்டத்துல சம பெருமனுடைய துளைகளை வந்து நாங்க இட்டுட்டு அந்த நீர் நிரப்பினோம்னு சொன்னா நீர் வந்து அந்த ஒவ்வொரு துளைகளாலையும் சமமான கதியில பாயக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்படி பாயறதுக்கு அது காரணம் வந்து அந்த ஒரே கிடைமட்டத்துல அந்த அமுக்கம் வந்து சமனா இருக்கு. சரி, அது மாதிரி திரவ அமுக்கம் சொல்லி அது வந்து எல்லா திசைகள்லையும் தாக்கும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். மற்றது ஆழம் கூட கூட அமுக்கமும் கூடும்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரி, ஒரு போத்துல வந்து சமபெருமனுடைய துளை சம தூரத்துல சம உயரங்கள்ல வந்து நாங்கள் இடையிக்க இங்க மேல இருக்கக்கூடிய துளையினூடாக வர தண்ணீண்ட கதி குறைவா இருக்கும். கீழே அடிப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீண்ட கதி கூடவா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த திரவ மட்டத்தில இருந்த ஆழம் கூட கூட அமுக்கமும் கூடும். சரி, இதுல வந்து நாங்கள் பாவிக்க போற அந்த எண்ணெய்கரு என்னன்னு சொன்னா இந்த கடைசி ஒரே கிடைமட்டம், திரவத்தின் ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன், அதைத்தான் பிரயோகிக்க போறோம். சரி, எதுல பார்ப்போம்? எங்களுக்கு இப்ப கேட்டது ஹைட்ரஜன் வாயுவின் அமுக்கம். சரி, ஹைட்ரஜன் வாயுவின் அமுக்கம் காணணும்னு சொல்லி சொன்னா இந்த புள்ளி, சரி, எந்த புள்ளியில தாக்குற அமுக்கத்தை வந்து நாங்க காணும். சரி, எந்த புள்ளியில தாக்குற அமுக்கம், அதே மாதிரி இந்த புள்ளி ரெண்டும் ஒரே கிடைமட்டம் வந்தபடியே திரவத்தின் ஒரே மட்டம் வந்தபடியே இந்த ரெண்டு புள்ளியிலையும் அமுக்கம் சமனாயிருக்கு. அதை வச்சு கொண்டுதான் நாங்க ஹைட்ரஜன் வாயுவின் அமுக்கம் காணப்போம். சரி, இந்த ரெண்டு புள்ளியும் எடுக்கிறோம். இந்த புள்ளியும் இந்த புள்ளியிலையும் தாக்குற அமுக்கம் வந்து ஒன்று கொண்டு சமனாயிருக்கு. என்னன்னு சொன்னா திரவத்தின் ஒரே கிடைமட்டத்துல தாக்குற அமுக்கம் வந்து கொண்டு கொண்டு சமனாயிருக்கு. இப்ப இதை எடுங்க, இந்த புள்ளியில தாக்குற அமுக்கத்தை எடுத்தவன் சொன்ன இந்த புள்ளியில தாக்குற அமுக்கத்தை எடுத்தவன் சொன்னால் ஒன்று ஹைட்ரஜன் வாயுவால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தாக்கும். சரி, ஹைட்ரஜன் வாயுவால கொடுக்கப்படுற அமுக்கம் வந்து ஒன்று தாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து அந்த திரவ நிழலால கொடுக்கப்படுற அமுக்கம். சரி, அந்த மேல இருக்கிற இந்த திரவ நிழலால வழங்கப்படுற அமுக்கம், இந்த ரெண்டும் இந்த புள்ளியில தாக்கும். மற்ற இங்கால உள்ள புள்ளியை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளியை எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து தாக்க போறது வளிமண்டல அமுக்கம் மாத்திரம்தான் தாக்கும். சரி, எந்த பகுதியோட தொடர்பா இருக்கிறது வந்து வளி. இப்ப வளியின் அந்த நிற காரணமா தாக்குற அமுக்கம் தான் இங்க செயற்படும். சரி, அப்ப இந்த ரெண்டு புள்ளிகள்லயும் இருக்கக்கூடிய அமுக்கங்களை நாங்க சமப்படுத்துவோமாக இருந்தா இந்த ஹைட்ரஜன் வாயுவால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அதைத்தான் நீங்க செய்யப்போம். முதலாவது எடுப்போம், இந்த புள்ளியில தாக்குற அமுக்கத்தை எடுப்போம். சரி, அப்ப இந்த புள்ளி என்ன எடுத்தோம்னு சொன்னால் 2 அமுக்கம் தாக்க போது. ஒன்று ஹைட்ரஜன் வாயுவால வழங்கப்படுற அமுக்கம், அடுத்தது வந்து இந்த திரவ நிழலால வழங்கப்படுற அமுக்கம். சரி, ஹைட்ரஜன் வாயு என்றபடியே pH2 ஒன்று போடுறேன். அது மாதிரி திரவ நிழல் என்று சொல்லி திரவ நிழலால வழங்கப்படுற அமுக்கம் 3 விஷயத்துல தாங்கி இருக்கும். அந்த நிழலின் உயரம், அடுத்தது வந்து அடர்த்தி, புவியீர்ப்பு ஆரம்பம். சரி, அப்ப இங்க தாக்குற அமுக்கம் இங்க தாக்குற அமுக்கம் ஒன்று கொண்டு சமனா இருக்க போகுது. ஆனா இங்க தாக்குற அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கம் மாத்திரம் தாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப வளிமண்டல அமுக்கம் தந்திருக்கிறான் பை. சரி, அப்ப எவ்வளோத்தையும் வந்து நீங்க பைக்கு சமப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் ஹெச்சுக்கு பதிலாக 30 சென்டிமீட்டர். மற்ற இதுல வந்து நாங்கள் நியம அலகுல கொடுப்போம். சென்டிமீட்டர்ல தான் அதை வந்து நாங்கள் மீட்டர்ல மாத்தி தான் கொடுப்போம். 30 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிக்க மீட்டருக்கு மாத்துறதுக்கு 100 ஆளை பிரிப்பு. அடுத்தது இந்த நீரிண்ட அடர்த்தி அவன் ஏற்கனவே தந்திருக்கிறான் 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ்.
சரி, புவியீர்ப்பு பெயர் முதலுக்கு பதிலா 10 அது சமன் 5 இருக்கு. இந்த 2 0 இந்த 2 0 வெட்டுப்பட்டா 3000 பைக்கு சமனா இருக்கு. சரி, எங்களுக்கு கேட்டது ஐதரசன் வாயுவினுடைய அமுக்கம். ஐதரசன் வாயுவின் அமுக்கம் வந்து வரும் பை, இங்க கூட்டு பெற 3000 சமனுக்கு அங்கால போய்க்க களி. அதாவது பை செய்ய 3000 பெஸ்கல். சரியா, பை செய்ய 3000 பெஸ்கால இருக்கு. சரி, என்ன மாதிரியான கேள்விகள் வரைக்கும் நாங்க படிச்ச அந்த கான்செப்ட், அந்த எண்ணக்கருவை வந்து பிரயோகிக்க தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னா சரி. சரி, இதுல வந்து நாங்கள் அந்த ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன் என்ற அந்த எண்ணக்கருவை அப்ளை பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். சரி, அப்ப இதை நோட் பண்ணி போட்டு அங்கால கேள்வியை எனக்கு செய்து போட்டு பிரயாணிப்பு விடும். உங்களை 2 தொடக்கம் 5 வரைக்கும் உள்ள கேள்விகளை செய்து போட்டு அப்புறம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. சரி, கேள்வியை கொஞ்சம் full ஆ காட்டுங்க. ஆமாம், ரைட், ஓகே.